ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். யாருக்கெல்லாம் கீரை பிடிக்கும், ஆனால் இந்த கீரை சமைச்சா யாருமே வீட்டில் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாங்க, நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஈஸியாக அதே சமயத்தில் பயங்கர டேஸ்டியான ஒரு ரெசிபி வந்து சொல்லித்தரேன். அந்த ரெசிப்பியில் கீரை சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வாங்க, சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக அதே சமயத்தில் பயங்கர ஈஸியான ஒரு சமையல். இன்றைக்கி வந்து மண்டே காலையில் என்னோடய கிட்ஸுக்கு நான் இதுதான் வந்து பேக் பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபியை உங்களுக்கு கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து பால் வந்து காய்ச்சிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருக்கேன். அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் வந்து கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா வந்து சாப்பாடு வந்து திகட்ட ஆரம்பிச்சிடும், அவ்வளோவா நல்லா இருக்காது. இது துருவுனா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வரும். அந்த அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இதில் வந்து பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க புதினா இலையும், அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தலையும் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு, ஸோ ஒரு 6 பச்சை மிளகா, கொஞ்சமாக பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய். இந்த உப்பு, புளி, காரம் எல்லாமே வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு தாங்க சேர்த்துக்க முடியும். ஸோ எனக்கு வந்து காரமாக இருக்க பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் 6 பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் எந்த அளவுக்கு சேர்த்துக்குவீங்க அந்த பொறுத்து நீங்கள் பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பாண்டியில் சேர்த்துட்டு நம்ம வந்து இது கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து இது ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆடினதுக்கப்புறம் இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். என்னோடய வீடியோவை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் போட மறக்காதீங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். இங்கே வந்து ஒரு 3 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, ஒரு 2 பிரியாணி இலை, சின்ன இலைங்காட்டி நான் 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கூட சேர்த்துக்கோங்க. இங்கே வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். ஸோ இங்கே வந்து கொஞ்சமாக பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் பீன்ஸ் சேர்த்துட்டு இதையும் வந்து அந்த எண்ணெயிலே வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கலாம். அப்போ வந்து அந்த காய்கறி எண்ணெயில் வதங்கிறதுனால டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஒரு கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து நான் பீன்ஸ் விதை வந்து ஊற வச்சுருந்தேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எண்ணெயில் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் வந்து வெந்தயக்கீரை வந்து சேர்த்துக்கிறேன். வெந்தயக்கீரை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இங்கே கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா ரெசிபிக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வெந்தயக்கீரை வந்து ஆட் பண்ணிடுவாங்க. அது குழம்பாக இருக்கட்டும், கிரேவியாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி புலாவ் ரெசிபியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து வெந்தயக்கீரை வந்து ஆட் பண்ணிட்டு சமைப்பாங்க. டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். வெந்தயக்கீரை சேர்த்துறதுனால கசப்பாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக இல்லைங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸும் வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டும் இது கூட சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்குது. பாத்திரம் வந்து எவ்வளோ தான் நீட்டாக சுத்தமாக கழுவி வச்சு டிஷ் வாஷர்லேயே கழுவி வச்சிருந்த பொருளாக இருக்கட்டும், நான் ஒரு தாட்டி எடுத்து வாஷ் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேபிட் வந்து எனக்கு இருக்குது. அதனாலே பார்த்திங்கன்னா என் கிச்சன் வந்து கொஞ்சம் தண்ணி அப்பப்போ ஆயிரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரி ஹேபிட் யாருக்காவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தயிர் வந்து ஆட் பண்ணுறதுனால சாப்பாட்டுக்கு ஒரு நல்ல பளபளப்பு கிடைக்கும். நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணிட்டனால டேஸ்ட்டும் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணி தான் இது, வேறு எந்த தண்ணியும் இல்லை. அது கூட நான் வந்து 2 டம்ளர் வந்து ரைஸ் எடுத்துருக்கேன் இந்த டம்ளரில். அதனால் ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு ரைஸ் வந்து எடுத்துக்கிறேன். தண்ணி வந்து எடுத்துக்கிறேன்.
இப்போ தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் ரைஸ். இது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுருந்தேன். அதை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் புலாவ் ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு முடிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளிப்புக்காக நம்ம தயிர் வந்து சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தயிர் சேர்த்த பிடிக்கலன்னா நீங்கள் லெமன் கூட சேர்த்துக்கலாம் புளிப்புக்காக. ஸோ இப்போ வந்து ஒரு 2 விசில் போல் வச்சு எடுத்துக்கிறேன். சூப்பரான ஒரு வெந்தயக்கீரை சாப்பாடு வந்து ரெடி ஆயிரும். வெந்தய சாப்பாடு எல்லாருமே யூஸ்வலாக செய்வாங்க. பட் வெந்தயக்கீரை ரைஸ் வந்து நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த விசில் வரப்பே அந்த வெந்தயக்கீரை ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லா வரும், அவ்வளோ மணக்க இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ரைஸை வந்து எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். கீழே இருந்து மேலே வரைக்கும் நல்லா கிளறி விட்டுனா பார்த்தா உதிரியாக அழகாக வந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா வந்து ரைஸ் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் பாக்ஸில் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸில் போடுறதுக்கும் வந்து நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம அப்படியே எடுத்துகிட்டு டைரெக்டாக பாக்ஸில் போடுறத விட 2 நிமிஷம் இந்த மாதிரி கிளறிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு கொடுத்து பாருங்கள். ஸோ ரைஸ் வந்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இதுக்கு இன்றைக்கி தயிர் சட்னி தான் வந்து பண்ணியிருந்தேன். கேரட்டெல்லாம் போட்டு கேரட்டு, வெங்காயம், தயிர் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சாட் மசாலா இதெல்லாம் போட்டு தான் வந்து தயிர் சட்னி பண்ணியிருந்தேன். பட் நாங்கள் காலேஜில் சாப்பிட்றப்போ இந்த ரைஸ்க்கு ஒரு சூப்பரான சட்னி வந்து கொடுப்பாங்க. தேங்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை கொஞ்சம் அதிகமாக போட்டு தண்ணி சட்னி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. இது கூட வந்து ஒரு மிளகாவோட சாப்பிட்றப்போ லஞ்ச் டைமில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் காலேஜோட ஸ்பெஷல்ன்னே சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு ரெசிபி அப்படின்னா நான் இதுதான் சொல்லுவேன், வெந்தயக்கீரை சாப்பாடு. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட இருக்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் என்னோடய சேனலை எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீட்டிங் த நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. Bye from Asha and thanks for watching.